கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமென். உங்கள் மத்தியிலே எங்களை கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அருமையா எங்களை அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவிக்கிறோம். கொரோனா நாளுக்கு முன்பாகவே என்று நினைக்கிறேன், அப்பொழுதே இங்கு வர வேண்டும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சித்தமான இந்த நேரத்தில் கொண்டு வந்திருப்பதற்காக நல்லா கைகளை உயர்த்தி நன்றின்னு சொல்லுவோம். உங்கள் வாஞ்சைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களோ எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இசையா. டேப் மாடலே வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் இசையா. கொஞ்சம் பேட் வால்யூம் குறைச்சிக்கோங்க. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவி, வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவி. பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவி, பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவி. கை உயர்த்தி உம்மால் கூடும் இசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, ஜீசஸ். வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. மீண்டும் வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடும். தம்பி நான் கை தட்டி பாடு. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்களெல்லாம் தேங்க்யூ டாடி அரண்மனையாக்கிடுவீர். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. நம்புறீங்களா? வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் மாற்றினோம், பாழானத பயிர் நிலமாய் அரண்மனையாய் மாற்றுகிற தெய்வம் உங்களை கைவிடவே மாட்டா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, எங்க பார்த்தாலும் வறட்சியா இருக்கு, ஒரே பாழான நிலை போல இருக்கு அப்படின்னு வந்திருக்கிறீங்களா? நீங்கள் தேடி வந்த இயேசு பாழான வாழ்க்கையை பயிர் நிலமாய் மாற்றுகிறவர். பாழானதை பயிர் நிலமாய் மாற்று. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவி, வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவி. பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவி, பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவி. அப்படி கை அசைத்து உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா. ஆமென். வாழ்நாள்
வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. மரித்த லாசருவை உயிர் பெறச் செய்தவரே, மரித்த லாசருவை உயிர் பெறச் செய்தவரே, எங்களின் தேசத்தையே உயிர் பெறச் செய்யுமையா, எங்களின் தேசத்தையே உயிர் பெற செய்யுமையா. மரித்த லாசருவை உயிர் பெறச் செய்தவரே, மரித்த லாசருவை தேங்க்யூ அப்பா. உயிர் பெற எங்க இந்தியாவை, எங்களின் தேசத்தையே இந்த 78வது ஆண்டு தேசத்தையே உயிர் பெறச் செய்யுங்கப்பா, பெற செய்யுமையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. தேங்க்யூ. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. அக்கினி இறங்கிடட்டும், அற்புதம் நடந்திடட்டும், இனி இறங்கிடட்டும், அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடந்திடட்டும். கர்த்தரை தெய்வம் என்று தேசங்கள் அறிந்திடட்டும். கர்த்தரை தெய்வம் என்று ஆமென். தேசங்கள் அறிந்திடட்டும். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. சொல்லுங்க. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. தேங்க்யூ. சொன்னால் போதும் ஏசையா. ஆமென். வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா, 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 ஏசையா. ஏசையா, ஏசையா. 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 கை உயர்த்தி சொல்லுங்க. ஏசையா, ஏசையா. glory, glory. ஏசையா. ஏசையா. எல்லாரும் சப்தமா ஏசையா. ஆமென். ஏசையா. நாமத்தை சொல்லும் போதே அற்புதம் நடக்கிறது. ஏசையா, 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 ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. தேங்க்யூ. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா. ஸ்தோத்திரப்பா. வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஏசையா, ஏசையா, ஏசையா. வலது கை உயர்த்தி ஏசையா. சொல்லுவோம். ஏசையா. ஏசையா. தேங்க்யூ. ஏசையா. ஏசையா, ஏசையா. ஏசையா, வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர். வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர். அழான
பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். சுகம் உண்டாவதாக, கூடும் பலன் உண்டாவதாக. கூடும் ஏசையா, ஆமென். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, உங்கள் வாழ்நாள் எல்லாம் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. கை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. மீண்டும் ஒரு விசை. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, ஜீசஸ். வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. அவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்லா கைத்தட்டி நன்றியப்பா 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 நன்றியப்பா. கார்ட்ஸ் என்னைய ஃபாலோ பண்ணணும், என் டியூனை நீ ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணணும் கார்ட்ஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. இனி விட்டா இன்னைக்கு இரவும் முழுவதும் இந்த ஒரு பாட்டே பாடிக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு. பாஸ்டர் அவ்வளோ அழகா பாடினார். வறண்ட நிலங்களை வயல்வெளியாய் மாற்றுகிறவர். பியானோ போல் பியானோ வாசி, வால்யூம் வச்சுக்கோ. ஹalleluya. கை உயர்த்தி சொல்லுங்க. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகும். இப்போ தான் யோசிக்கிறேன், இந்த வாகை குளமெல்லாம் உங்களை கொண்டு ஆண்டவர் செழிக்க பண்ணுவா. கைத்தட்டி நல்ல அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் உன்னை கொண்டு இந்த பகுதியில் ஒரு நதி பாயுது, நதி பாய்கிறது, நதி பாய்கிறது. கைகளை தட்டி பெற்றுக்கொள் தேவ வல்லமையை, தேவ அபிஷேகம், அபிஷேகம். பிசாசுகள் அலறி ஓடுவதாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா அந்தகாரங்கள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில். Thank you, Appa. Thank you, Appa. Thank you, Appa. Jesus. உமது முகம் நோக்கி பார்த்தவர்
வெட்கப்பட்டு கை தட்ட வேண்டாம், கை தட்டாம பாடுவோம், கை தட்டாம. மது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி ஜீசஸ் இருப்பதில்லை. ஓ நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு அன்னைக்கு படகுல இருந்து இறங்கி காலை வச்ச உடனே பிசாசால இருக்க முடியல, அது அலறி அடித்து ஓடினது போல இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இதை சுற்றி உள்ள பகுதியில் இருக்கிற எல்லா அந்தகாரங்களுக்கு ஒரு நடுக்கம் உண்டாகத்தக்கதாக, அலறி ஓடத்தக்கதாக கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமையாய் 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 அக்கினி உன் மேல இறங்குது. நீ நடந்து போகும்போது எல்லா பிசாசுகள் அலறி ஓடும். வேடிக்கை பார்க்காத, கண்களை மூடி கைகளை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையார் நீ அந்நிய பாஷையில பேசி வல்லமையை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். Thank you, Abba. Urabagashika balakatalakara Shibarabalakantura. உங்கள் மத்தியிலே நான் ஆரம்பத்திலிருந்து உணர்கிறேன், கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார், தெய்வம் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே Thank you. போதுமே என் வாழ்விலே. Once again. பிரசன்னமே, தேவ பிரசன்னமே போதுமே என் வாழ்விலே. எல்லா கைகளும் உயரட்டும். பிரசன்னமே, தேவ பிரசன்னமே பாபகதரவல போதுமே என் வாழ்விலே. இயேசையா, 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 இயேசையா சொல்லுவோம். இயேசையா, 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 இசையா, 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 மீண்டும் இயேசையா, இசையா, இயேசையா, சிபரபலகந்துரபல. அப்படியே முழங்கால் படிடுவோமா? அப்படியே ஹalleluya. சேர்ல இருக்கிறவங்களாம் அப்படி எழுந்து நின்னுக்கோங்க. அப்படி அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே மார்கமா more love, more power, more of you in my life. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே ஜீசஸ். மார்கமா. இப்படி சொல்லுங்க, இப்படி கை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கை எல்லாம் இனிய பாருங்க, அது அப்படியே மேல பாருங்க, சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு ஆராதித்தே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஏசையா 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 glory 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 ஏசையா amen ஏசையா வா ஏசையா 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 நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா Thank you அப்பா நன்றி ராஜா Amen இயேசு ராஜா Thank you சொல்றோம் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா சொல்லுங்க அப்படியே நன்றி ராஜா இயேசு ராஜா மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவே பாதத்திலே தேங்க்யூ டாடி மண்டியிடுவே உம் பாதத்திலே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை ஆமென் எபினேசரே ஆராதனை என் துணையாளரே தேங்க்யூ அப்பா ஆராதனை மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை ரெண்டு கை உயர்த்தி மண்டிடுவே உம் பாதத்திலே அற்புதம் நடக்கிறது மண்டியிடுவே உம் பாதத்திலே நல்ல கைத்தட்டி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ ஜி பிரியப்பா ஏ வலது கை உயர்த்தி ஸ்தோத்திரப்பா பிரியப்பா ஸ்தோத்திர ராஜா ஸ்தோத்திர ராஜா குஷ்டரோகிய கரம் நீட்டி தொட்டிங்கில்லப்பா இன்ன தொட்டு ஆசீர்வதிக்க இந்த ராத்திரி வேளையிலே இறங்கி வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொட்டு ஆசீர்வதிக்கிறா வலது கைய தலை மேல வச்சு சொல்லுங்க என்ன தொட்டு ஆசீர்வதிக்கிறீர் என்னை தொட்டு நன்றியப்பா நன்றியப்பா பிரியப்பா எத்தனை சமாதான குறைச்சல் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் சமாதானம் உண்டாவதாக கைத்தட்டி ஜீசஸ் அப்படியே பாஸ்டருடைய பிள்ளைகள் 3 பேர் முன்னாடி வாங்க.
வேகமா வாங்க, வந்து இப்படி முழங்கால் படியிடுங்க. முழு உள்ளத்தோடு மேல வாங்க. ஆராதிப்பே முழு பலத்தோடு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. சபையார் எல்லாரும் இந்த 3 பிள்ளைகளுக்கு நேரா கையை நீட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல மனதார இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. மனதார ஆசீர்வதிங்க. இந்த 3 பிள்ளைகளும் ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த சிறு வயதிலேயே பாப்பாவும் கடைசி தம்பி அபிஷேகம் பெற்று இன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுத்திருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். கைத்தட்டி ஆண்டவருக்கு நல்ல 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 ஆவியில நிறை அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூப்பா. 3 பிள்ளைகளும் பாக்கியம். தூரத்துல தாயார் கண்ணீரோட நிக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த பிள்ளைகள் இப்படி ஆண்டவருக்காக சிறு வயதிலேயே எழுந்திருப்பது பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். இவங்க பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, உங்க பிள்ளைகளும் இப்படி எழும்புவார்கள். உங்க பிள்ளைகளும் எழும்புவார்கள். கை நல்லா தலைக்கு மேல தட்டி ஜீசஸ் ஜீசஸ் இந்த மகள் சின்ன பாப்பா பாடும்போதே அவ்வளோ கிருபை. சப்தத்தில் குரல்ல மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். துதிக்கிற துதியினால் நிரப்பி இருப்பதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 3 பிள்ளைகளும் தேவ ராஜ்யத்துக்கென்று உலகத்தை கலக்குவார்களாக, சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பார்களாக, ஜனங்களை விடுதலை ஆக்குவார்களாக. இன்றைக்கு சொல்லப்படுகிற நல் வார்த்தைகள் அப்படியே இவர்கள் மீது நிறைவேறுவதாக. ஒரு பவுலாய், தீமோத்தேயுவாய், எஸ்தராய், தெபோராளாய் இந்த 3 பிள்ளைகளையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எல்லா வாலிப ஈர்ப்புகளுக்கு பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். பரிசுத்தத்தோடு ஓடட்டும். அப்படியே என் சகோதரர் பாஸ்டர் ஜெகன் கோமஸ் இந்த 3 பிள்ளைகளுக்காக சுருக்கமாக ஜெபிப்பார். கை உயர்த்தி எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அப்படியே ஜெபிப்பார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெயிப்போம். பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹாரிஸுக்காய் ஜெபிக்கிறோம், ஜோஸ்லினுக்காய் ஜெபிக்கிறோம், ஜூப்ளினுக்காய், பிரின்ஸ் ஜூப்ளினுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த 3 பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த சிறு வயதிலே உம்முடைய கற்பனைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்மோடு இந்த பிள்ளைகள் எல்லாம் உடன்படிக்கை செய்திருக்கிறாங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவரே ஞானத்திலும் சுகத்திலும் பலத்திலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மேன்மையாய் வைப்பீராக.
ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய பலன் தந்து நடத்துவீராக. நீர் கொடுத்த கிருபா வரங்களுக்காய் நன்றி. நாங்க சபையாய் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் அபிஷேகத்துல வளரட்டும், வேத தியானத்துல பெருகட்டும். ஆண்டவரே அப்பாவோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யட்டும். நாங்க ஆசீர்வதிக்கிறோம். நல்லா கரங்களை தட்டி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஓகே, நல்லா கண்ணை திறந்து பார்த்து உங்களுக்காக ஒரு நல்ல கைத்தட்டு ஆண்டவருக்கு. ஓகே, காட் bless you, காட் bless you, காட் bless you, காட் bless you. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கைத்தட்டி பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, கூட்டத்தை ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி அப்படி கையாசி. ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இவ்வளவுதான் அல்லேலூயா வருமா? இன்னும் நீங்க போடுற சத்தத்துல கொஞ்சம் துக்கம் மறைஞ்சிருந்தாலும் அது ஓடிடணும். ஹல்லேலூயா. அப்படி நல்ல ஒரு பெரிய அல்லேலூயா தலைக்கு மேல கைத்தட்டி சொல்லுங்க பாப்போம். இது போதாது, இன்னும் பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பிசாசு ஓடி போயிட்டு. நம்புறீங்களா? நீங்க ஆண்டவர் ஒரு யோசனை ஒண்ணா இருப்பாருங்க. எரிகோ கோட்டையை ஒரு வித்தியாசமா தகர்த்து பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சார்னா, 7 நாட்கள் பட்டணத்தை என்ன செய்யணுமா? சுற்றி சுற்றி வரணுமா. எத்தனை நாட்கள்? தம்பி இங்கே பேசக்கூடாது, அவங்கள்ட்ட சொல்லுங்க. பேசக்கூடாது, முன்னாடி உட்கார்ந்து, இல்லைன்னா பின்னாடியாவது போய் உட்காருங்க. 7 நாட்கள் என்ன செய்கிறாங்க? சுற்றி சுற்றி வர்றாங்க. அந்த கோட்டை என்பது மிகுந்த பலன் உள்ளது. எளிதில் என்ன செய்ய முடியாது, யாரும் அதை என்ன செய்ய முடியாது, தகர்க்க முடியாது. நான் யோசித்தேன், இவங்க சுற்றி நடக்க நடக்க ஆண்டவர் அஸ்திபாரத்தை அப்படி லூஸ் ஆக்கி வச்சுட்டார். இவ்வளவுதான் கைத்தட்டா? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சுத்தி வான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம சுத்தி வர மாட்டுக்கமே, அப்படியே படுத்து தூங்கிடுறோம், சோர்ந்துடுறோம், ஒண்ணுமே நடக்க மாட்டுக்கு. அவர் சொல்ற சுத்தி வா, சுத்தி நடந்துகிட்டே இரு. நீ நடக்க நடக்க பெரிய அரண் போல இருக்கிற அஸ்திபாரங்கள் எல்லாம் அது பலத்தை இழந்துகிட்டே வருது. எப்படி கை தட்டணும்? தலைக்கு மேல ஜீசஸ் சொல்லி கை தட்டுங்க. ஜீசஸ், ஜீசஸ், இந்த வாகை குளத்தை உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறாரு. நம்புறீங்களா? இப்படி சோகமா ஆமேன்னு சொல்றீங்களே, கைத்தட்டி ஆமேன்னு சொல்லியிருக்கணும். ஹல்லேலூயா. நடந்தது என்ன? கடைசி பார்த்தீங்கன்னா 7வது நாள் 7 முறை சுற்றி வர சொல்றாரு. சுற்றி வந்ததோடு மாத்திரமல்ல, நீ என்ன செய்யணும்? எக்காலம் மோதி ஆர்ப்பரிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சில ஜெயங்களை
ஆண்டவர் உபவாசத்துல தருவாரு. உபவாசத்துல தந்தாரா தரலையா? யாருக்கு தந்தாரு? எஸ்தர் ராணியை கொண்டு உபவாச ஜபத்தினால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரா வரலையா? கொண்டு வந்தார். அப்படிதானே? சில நேரத்தில் என்ன செய்வார்னா, நீ ஆர்ப்பரிக்கிறதையே கர்த்தர் உனக்கு ஜெயமாய் மாற்றி தருவார். அதை நம்புறவங்க நல்ல கைகளை தலைக்கு மேல தட்டி நல்ல 7 முறை ஜீசஸ் 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 கடைசியா நல்லா கை தட்டி ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இருக்கிற உற்சாகத்தை பார்த்தா இன்னைக்கு கூட்ட முடியாது போல தெரியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் என்ன செய்தது என்றால், ஒரு நொடியில் என்ன செஞ்சது? செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தந்தி எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தி கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் தலைக்கு மேல கை வண்டி எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் ஐயப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஆமென். கிருபை எங்களை விட்டு Glory. இமை பொழுதும் சேர்ந்து நல்லா கை. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. ஹல்லேலூயா. வாழ்க்கையில தடைகளை பார்த்து சோர்ந்துராத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தடைகளை பார்த்து தடைகளை பார்த்து நீங்க தளர்ந்து போயிடாதீங்க. தளர்ந்து போயிடாதீங்க. தடைகளை பார்க்கத்தான் உங்களுக்குள்ள பலன் கூடணும். ஆமென். எதிர்ப்புகள் வர்றதை பார்க்கத்தான் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இன்னும் வைராக்கியம் அதிகரிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? தடைகளை பார்த்து அப்படியே சோர்ந்து தளர்ந்து அப்படியே உட்கார்ந்துரும். அல்ல, என்ன தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர், என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறதினால் அவராலே ஒரு சேனைக்குள் பாய்வே, அவராலே ஒரு மதிலை தாண்டுவே. கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். கர்த்தர் என் இருளை நீக்குகிற வெளிச்சமாய். ஹல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் உங்க ஊழியம் ஒருவேளை ரொம்ப முடியலை அப்படின்னு யாரேனும் ஊழியம் செய்கிறவங்க வந்திருந்தா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய பராக்கிரமம் உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட ஆரம்பிக்குமானால் நான் சொல்லுகிறேன், எந்த இடத்துல பவுலையும் சீலாவையும் பிடித்து அடைத்து வைத்தார்களோ அதே இடத்திலே ரட்சிப்பின் வல்லமையை தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தது உண்மையானால் இன்றைக்கு இந்த தேசத்துல அப்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். நம்புனீங்கன்னா நல்லா கைத்தட்டி எங்கள் இந்தியாவை ஆசீர்வதியோ. ஆசீர்வதியோ. கைத்தட்டி சொல்லுங்க, இந்தியாவை ஆசீர்வதியோ, தமிழ்நாட்டை ஆசீர்வதியோ. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவே,
வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர். பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். உம்மால் கூடும் இசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். என்ன வார்த்தை? வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 34:5 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 34:5 மைக்கில் வாசிக்க கேட்கலாம். என்னுடைய மைக் கொஞ்சம் வலிமைங்களா, கொஞ்சம் ஷார்ப்பா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வெட்கப்படவில்லை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். பிரகாசமடைவீர்கள். நீங்கள் வெட்கமடைய மாட்டீர்கள். பாஸ்டர் பாடிக்கிட்டு இருந்தார்ல, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள். இப்படி கை அசைத்து சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள கூடிய விதத்தில் எவ்வளவு என்னுடைய செய்திகளை எளிமையாக சொல்ல முடியுமோ அப்படிதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தினந்தோறும் யாரை தான் பார்க்கணும்? டெய்லி ஏசப்பாவை எத்தனை பேர் பார்க்கீங்க? டெய்லி ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் முகம் வெட்கம் அடையவே செய்யாது. உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அநேகர் என்ன செய்கிறது இல்லைன்னா அவரை நோக்கி பார்க்கறது இல்லை. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாய் ஆண்டவர் சொன்னார். 31வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 31:1. சகாயம் அடையும் அப்படின்னா உதவி பெறும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும். ஒரு கூட்டம் எப்படி இருக்கு? சகாயம் அடையும்படி இஸ்ரவேலின் பரிசுத்தரை நோக்காத கூட்டம், தேடாத கூட்டம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா? கையசைத்து காண்பீங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையாகட்டும், ஆவிக்குரிய காரியமாகட்டும், பூமிக்குரிய காரியமாகட்டும், என்ன காரியனாலும் யாரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும்? அல்லேலூயா. கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரைத்தான் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசமடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா, உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. 40 வருடம் உடவன் வாழ்க்கையில் அவமானம். அலங்கார வாசல்ல கொண்டு வச்சுட்டாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. ஏதாவது அவனை வச்சு அந்த குடும்பம் வேற பிச்சை எடுக்க வச்சு சம்பாதிக்கிறாங்க.
ஒரு நாள் பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு ஜெபிக்கும்படி வரும்போது இந்த மனிதனை பார்க்கிறார்கள். என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 4 வாசிப்போம். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். எங்களை நோக்கி நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி, ஏதாகிலும் பேதுருட்டையும் யோவான்ட்ட இருந்து வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு சில பேர் வருவாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. சில பேர் சர்ச்சுக்கு அப்படி வருவாங்க. சர்ச்சுக்கு போனால் உதவி செய்வாங்க, பாஸ்டர்கிட்ட போனால் உதவி செய்வாங்க, அப்படி சில பேர் வருவாங்க. ஆனால் பேதுரு என்ன சொல்றாரு? எங்கள்கிட்ட வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை என்னிடத்தில் இல்லை. ஆமாம், அவர் சொல்கிறார், உன்னை விட என் நிலைமை ரொம்ப மோசம்டா. ஆமாம், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்கு. நஸ்ரேன் ஆகிய இயேசு என்கிற நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தினாலே எழுந்து நட. கைய தலைக்கு மேல தட்டி பெரிய ஒரு அல்லேலூயா, நல்ல 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 கை தட்டி சொல்லுங்க. இயேசுவின் நாமம் வெள்ளியும் பொன்னும் செய்யாததை செய்கிற அற்புதமான நாமம். அல்லேலூயா. அதனால தான் சொன்னார், என் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? பேய்களை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை. அப்பொழுது அவர்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் பெரிய டாக்டர்னு சொல்லுங்க. நம்பிக்கை வரமாட்டுக்குல்ல? அல்லேலூயா. நீங்க தான் பெரிய டாக்டர். மற்ற டாக்டர்லாம் இருக்கட்டும், அவங்கள நம்ம கனம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றியிருக்கிறாரு? டாக்டராக மாற்றியிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் கைகளை வச்சா போதுமா, என்ன நடக்குமா? அற்புதம் நடக்கும்னு வாக்கு பண்ணிட்டாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை, நல்லா கை தட்டி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஜீசஸ். காரணம் என்ன? நாம அதான் பாட்டு அழகா படிச்சாங்களா ஆரம்பத்திலேயே. டி மேஜர் கொடுங்க. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு சேனைகளை அது ஜெயித்திட்டதே இயேசுவின் நாமமே. அது தெரிந்ததே இயேசுவின் நாமமே. தலைக்கு மேல கை தட்டி இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றும் இல்லையே. இயேசு நாமமே ஓஹோ ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமமே அற்புத நாமமே. அந்த நாமத்தை பேதுரு சொன்னபோது 40 வருட வாழ்க்கையை ஒரு நொடியில் மாறியது. அல்லேலூயா. ஒரு மனிதர்களை பார்த்த மனுஷன் வாழ்க்கை. சொல்லுங்க, யாரை பார்த்தா நோக்கி? பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்த்த
அந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்றால், நான் விசுவாசிக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே போகாது. நம்புறவங்க நல்லா கை தட்டி ஜீசஸ், ஹalleluya, ஜீசஸ் அந்த நாமத்தை சொல்லுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். உங்களுக்குள்ள இந்த கூட்டத்துல இருக்கும்போது பலன் கூடிக்கிட்டே இருக்கா? ஆமென் சொல்றவங்க கை தட்டி சொல்லுங்க. பலன் குறைஞ்சா நீங்க எப்படி கை தட்டுவீங்களா? பலன் கூடுது, எனக்கு பலன் கூடுது, உங்களுக்கு கூடுது, நமக்கு கூடுது. காரணம் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஹalleluya. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒவ்வொரு நாளும் யாரை தான் நோக்கி பார்ப்பேன்? கையில் இருக்கிற பணத்தை வச்சு வாழ்க்கையை கணக்கு போட மாட்டேன். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. கையில் இருக்கிற பணத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டலான்னு கணக்கு போட மாட்டேன். நீ எவ்வளோ பணம் இருக்குன்னு கணக்கு போட்டு நைட்டு வச்சிருக்கும் போது திடீர்னு மோடி ஆர்டர் போட்டுருவாரு, நீ வச்சிருக்கிற பணம் செல்லாது. அவ்வளோதான். இனி அதை மாத்துறதுக்குள்ளேயே பெரும்பாடாயிரும். ஹல்லேலூயா. யாரை நம்பி நிற்கணும்னா, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஒருத்தரை நம்பினாதான் அவரை நம்ம நோக்கி பார்ப்போம். அப்படிதானே? நம்பிக்கை இல்லாம பார்க்க முடியுமா? ஒரு வக்கீல்கிட்ட போனா காரியம் நடக்குன்னா அவரை நம்பித்தான் என்ன செய்யறோம்? அவர் எந்த நேரம் கூப்பிட்டாலும் ஓடி 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 போறோம். அதெல்லாம் விட என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா, என் நங்கூரம் நீங்க தான். உலகத்துல நான் சார்ந்து கொள்ளக்கூடிய கண்மலை ஒரே ஒரு புகலிடம், அது எனக்கு இயேசு மாத்திரமே, இயேசு மாத்திரமே. சிலர் வேதத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டாங்கன்னு சுருக்கமாக வசனங்களாக மாத்திரம் நான் சொல்கிறேன். முதலாவது வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த 10வது வசனத்தை மாத்திரம் மீண்டும் வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த ராத்திரி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வேண்டுவது உங்களுக்கு அருளப்படுகிறது. நம்புனீங்கன்னா கை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லே, நல்ல பெரிய அல்லேலூயா. யாபேஸ் வாழ்க்கையில அவன் தாய் துக்கத்தின் மகன். என்ன பேர் வச்சாங்க? வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு துக்கம் தான். என்ன துக்கம் இருந்துச்சோ நமக்கு தெரியலை. ஆனால் அவன் ஜெபிக்கிறான், என்னை ஆசீர்வதியும்,
தீங்கு என்ன துக்கப்படுத்தக்கூடாது. உங்க கரையும் கூட இருக்கணும். எல்லைகள் என்ன செய்யணும்? பிரித்தாக்கும். அப்போ அவன் வாழ்க்கையில குறுகின எல்லைகள், கர்த்தர் கரம் கூட இருக்கா இல்லையான்னு தெரியல, தீங்குகள், இப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்தவன் இப்ப என்ன செய்யறான்? இஸ்ரவேலின் தேவனை நோக்குகிறான். அல்லேலூயா. நம்ம தியானிக்கிற வார்த்தை அதுதான், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். யாபேஸ் என்ன செய்தா? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. கை உயர்த்தி சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். கை தட்டி சொல்லுங்க, நான் வேண்டிக் கொண்டதை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கை தட்டி சொல்லுங்க, நான் வேண்டிக் கொள்வதை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபித்ததெல்லாம் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லைகளை பெரிதாக்குவார், தொல்லைகளை கர்த்தர் நீக்குவார். எல்லைகளை பெரிதாக்குவார், தொல்லைகளை கர்த்தர் நீக்குவார். அவர் கரம் என்னோடு இருக்கும், புயம் என்னை நடத்தும். அவர் கரம் என்னோடு இருக்கும், தினம் தினம் என்னை நடத்தும். எல்லைகளை பெரிதாக்குவார், தொல்லைகளை கர்த்தர் நீக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி ஒரு ஆமென். அப்ப யாபேஸ் ஜபத்துல என்ன நடக்குன்னா, அவனுடைய வறட்டு வாழ்க்கை மாறுது. சொல்லுங்க. ஆமா, குறித்து கொள்ளுங்க. அவரை நோக்கி பார்த்தால் வறட்டு வாழ்க்கை மாறும். வறட்சி வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. ஒருவேளை கஷ்டம், ஏழ்மை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையா? நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்களை கொண்டு அநேகரை போஷிப்பார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. கடந்த நாள்ல ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு போதகர் அவருடைய பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த பால் பவுடர் வாங்கி கொடுக்க என்ன இல்லையா? காசு இல்லை. அப்ப அவர் மனைவியை பார்த்து அவர் சொல்லி இருக்கிறாரு, இந்த நாள் நிரந்தரம் அல்ல, ஒரு நாள் வரும் நம்ம அநேக பிள்ளைகளை போஷிப்போம். நடந்தது என்ன? இன்னைக்கு அவர் கோடிகளை செலவு பண்ணி அநேகரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்லா கைத்தட்டி சொல்லுங்க. வாழ்க்கையின் ஏழ்மையை கர்த்தர் மாற்றுவார். சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பெரிய கோடீஸ்வரனாகணும் அப்படி ஆசைப்படக்கூடாது. நமக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் நடத்தணுமோ அப்படி நடத்துவார். சிறுக சிறுக உன்னை உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பணம் ஆசைப்படக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பணம் ஆசைப்படக்கூடாது, சொத்து மேல ஆசை வைக்க கூடாது. இப்படி ஆசை வச்சின்னா நீ கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவே. உன் ஆசை ஏக்கமெல்லாம் அவர் மேல இருந்துச்சுன்னா, என் ஏழ்மையை மாத்துங்க, என் கஷ்டங்களை மாத்துங்க. கடன் பிரச்சனை, நெருக்கடி தாங்க முடியல, இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உன்னை வாழ வைப்பா. எத்தனை குடும்பம் கடன் பிரச்சனையினால தற்கொலை பண்ணி கொள்ளுகிறார்கள். பரிதாபம். குடும்பமாய் எத்தனையோ குடும்பத்துல குடி வழக்கத்தினால் குடும்பமே சிதைந்து உடைந்து போய்க்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் வாழ்க்கையின் வறட்டு தன்மைகளை மாற்றுவதற்கு வழியை திறக்கிறார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். கைத்தட்டி ஜீசஸ் சொல்லுங்க. நல்லா கூப்பிடுங்க அந்த நாமத்தை. ஜீசஸ்.
அப்படி துயரத்தோட வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உனக்கு ஒரு நற்செய்தி. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். யாக்கோபு ஜெபித்தான். அவர் சொல்ற பொழுது விடியுது, நான் போகட்டும். அவர் சொல்ற என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். என் அருமையான தெய்வ பிள்ளையே, வெறும் உலக வாழ்க்கை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பாஸ்டர் சொன்னார்ல, நீ ஒருவேளை தாகத்தோட பரிசுத்த ஆவியை பெறணும்னு வந்திருக்கலாம். இந்த கூட்டத்தில் எந்த இடத்துல உட்கார்ந்து வெளியே உட்கார்ந்து கேட்டா கூட உன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார். நீ தாகத்தோட கேட்டுப்பாரு, நீ தாகத்தோட கேட்டுப்பாரு. இந்த நேரத்துல உன் மேல பெந்தைக்கோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில இறங்கின அந்த தேவ தொடுதல், அந்த அபிஷேகம் வல்லமையா இறங்கி வருவதை நீ உணர முடியும். கைகளை எவ்வளவு தட்ட முடியுமோ கை தட்டி ஜீசஸ் ஜீசஸ் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி 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 பரலோக அக்கினி. யாக்கோபின் தேவன் இங்கே வந்திருக்கிறார், யாக்கோபின் தேவன் இங்கே வந்திருக்கிறார், யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினவர் இங்கே வந்திருக்கிறார். தாகத்தோட கேட்டுப்பார். அல்லேலூயா. ஒரு பண கஷ்டம் வந்தா எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு போராடுறோம். அதெல்லாம் விட இதுக்காக ஜெபித்துப்பார், என்னை பரிசுத்த ஆவியால நிரப்புங்க, என்னை ஆசீர்வதிங்க. யாக்கோபு அதைத்தான் கேட்டான். அவனுக்கு சொத்துக்கு பஞ்சம் இல்லை, ஆடு மாடு ஒட்டகம் குடும்பம் எதுக்குமே பஞ்சம் இல்லை. ஆனால் அவன் கேட்டதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என் மேலே இறங்கணும் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன், இங்கு வந்திருக்கிற இந்த கூட்டத்தின் மேல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே நாளில் இறங்கினது போல இறங்கி வருமானா, ஓ உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு நீ நடந்து போகும்போதே பிசாசுகள் அலறும். நீ கைகளை நீட்டும் போதே வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாவார்கள். நீ கேட்டு பெற்றுக்கொள். இதை வாஞ்சையோட கேளு. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்காக என் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய வரட்டு தன்மை இருக்கு ஆண்டவரே, அது மாறட்டும், அது மாறட்டும் கேளு. நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருந்து படிக்காதவர்கள் பெரிய சுவிசேஷிகளாய் எழுப்பி நிற்பீர்கள். உங்க கிராமத்துக்கு நீங்க தான் ஓ தேவனால் அனுப்பப்பட்ட அன்னைக்கு உயிர்த்தெழுந்த செய்தியை கொண்டு சென்ற மகதலேனா மரியாளை போல கர்த்தர் உன்னை அனுப்புவார். நீ போய் சொல்லும் போது அநேகர் உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்பார்கள். எப்போ நான் அவரை தேடி நோக்கி பார்க்கும் போது யாக்கோபை நினைவு கூர்ந்த தெய்வம், அவன் மீது கிருபையை கொடுத்தவர், யாபேசை ஆசீர்வதித்தவர், உன்னை ஆசீர்வதிப்பார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாஞ்சை நிறைந்த உள்ளங்களோடு நான் பேசிக் கொண்டிருப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அல்லேலூயா. என் அப்பா சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
விசுவாசத்தோட நீ கேட்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உனக்கு தருகிறவராய் இருக்கிறார். நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய காரியங்களை கேட்டு பார். ஆண்டவரே, ஆத்துமாக்களை இந்த வாகை குளத்திலேயும் இதை சுற்றிலே இருக்கிற ஆத்துமாக்களை எங்கள் திருச்சபைக்கு இழுத்து கொண்டு வருவீராக. பிசாசின் கட்டுகள் எல்லாம் தெரிக்கப்பட்டு போவதாக. சொல்லிப்பார், ஜெபித்துப்பார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. விட்டுறாதீங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சோர்ந்து போயிடாதீங்க, ஒண்ணுமே நடக்கலைன்னு நினைச்சிடாதீங்க. உங்க ஜெபம் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான கிரியையை உங்கள் கண்கள் காண செய்கிற நாட்களை கர்த்தர் இந்த வாகை குளம் இந்திய தேவ சபைக்கு என்று வைத்திருக்கிறார் என்று நான் ஆணித்தரமாய் சொல்லுகிறேன். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். அப்படியே ஆவதாக, அப்படியே ஆவதாக, அப்படியே ஆவதாக. Hallelujah. Thank you, Jesus. சொல்லுங்க, வலது கை உயர்த்தி அவரை நோக்கி பார்த்தால், அவரை நோக்கி பார்த்தால் வறட்டு வாழ்வு மாறும். வறட்டு வாழ்வு மாறும். இரண்டாவது பாத்தீங்கன்னா மலட்டு வாழ்க்கை மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். மாறும். வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது என்ன செய்யறாளா? மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபரகப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவரை நோக்கி பார்த்து ஜெபித்தால் வறட்டு வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். இரண்டாவது, அவரை நோக்கி பார்த்து உன்னை அர்ப்பணித்தால் மலட்டு வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. என்ன அர்ப்பணம் பண்றா? அண்ணாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அவனை யாருக்கே தருவேன்? தருவேன். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவன் கர்த்தருக்குரியவனா இருப்பான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை ஆண்டவருக்குன்னு பிரதிஷ்டை பண்ணுவீங்களா? உங்க வழியா இந்த பகுதியில் ஆண்டவர் கிரியை செய்யணும்னா உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாய் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வித்தியாசமான ஆவிகள் தமிழ்நாட்டில், அதுவும் இந்த சோதோம் குமராவின் ஆவிகள் அநேக இடங்கள்ல தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் சபை காக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் சட்டமாக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறான். ஆணோடு ஆண் தவறான திருமணம் செய்வதற்கும் பெண்ணோடு பெண் திருமணம் செய்வதற்கும் இன்னைக்கு என்னென்னலாமோ போராடிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆவி சபைக்குள்ள நுழையவே கூடாது. கைகளை தட்டி இயேசுவே சொல்லுங்க. எங்க இந்திய தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாதுப்பா. எங்க தமிழகத்துல நடக்க கூடாது. சபைக்குள்ள அப்படிப்பட்ட ஆவிகள் வரக்கூடாது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவி உள்ளவன் ஆவிக்குரிய இதில் வட்டாரத்திலே இருக்கிறான். என்ன ஒருத்தர் பார்க்க வந்தார், இங்க தூரத்துல இருந்து வந்தார். வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் என்ன அனுப்பி இருக்கிறாரு. நானும் அப்படியா, சரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இல்லை, இங்கே வச்சுலாம் ஜெபம் பண்ணக்கூடாது, நீங்கள் எங்கே ரெஸ்ட் எடுப்பீங்களோ அந்த ரூமுக்கு தான், அந்த ரூமில் வச்சு தான் ஜெபம் பண்ணணும். அப்பமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது என்ன ஆவியோட வந்திருக்கான். எங்கேருந்து வந்திருக்கிறான்? சென்னையிலேருந்து. போயிட்டு வாங்க, அனுப்பி வச்சுட்டு. இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள்
பாபிலோனின் அருவருப்புகள், சோதோமின் ஆவிகள் அசைவாடி கொண்டிருக்கிற இந்த நாள்ல உன் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் காக்கப்படணும். அல்லேலூயா. இழுக்கப்பட்டுறக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இழுக்கப்பட்டுறக்கூடாது. சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊருக்குள்ள போனது அவர் சொல்ற, அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தின அந்த சகோதரன் சொன்னார், இந்த ஊர்ல நிரம்பி இருக்கிறதெல்லாம் இந்த அசுத்தாவி. எங்கு பார்த்தாலும் வாலிபர்கள், ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், இழிவான காரியத்தை நடப்பிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அதில் ஒரு விடுதலை வேணும்னு. உன் சந்ததி காக்கப்படணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். பெற்றோர்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் வாழ்ந்த காலத்தை விட உங்க சந்ததி அதிக சவாலான நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அர்ப்பணமுள்ள ஒரு சேனை எழும்பி நிற்குமானால் நான் சொல்லுகிறேன், எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தது போல இருளை அந்த சந்ததி அகற்றியே ஆகும். தலைக்கு மேல கைத்தட்டி எங்கள் சந்ததிகள் பரிசுத்த சந்ததியா எழும்புவதாக, பராக்கிரம சந்ததியா எழும்புவதாக, அலங்கார சந்ததியா எழும்புவதாக. ஹல்லேலூயா. சரீரத்தை காத்துக்கொள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சரீரத்தை சுத்தமா காத்துக்கொள்ளுங்க. பாவத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. அதுவும் குறிப்பா சரீரத்துக்கு அடுத்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு விசுவாசிகள் மத்தியில நான் திறந்த உள்ளத்தோடு இதெல்லாம் பேசணும்னு வரல. ஆனா இங்கே ஆண்டவர் என்னை பேச வைத்து கொண்டிருக்கிறார். அதான் ஒருத்தர் சொன்னார், திருமணத்துக்கு முன்னாடி காதல் வலையில சிலர் சிக்கிறான், திருமணத்துக்கு அப்புறம் கள்ள காதல் வலையில அநேகர் சிக்கி விடுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கை சுத்தமா இருப்பதாக. உன் குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்குள்ள வேண்டாத நபர்களை உள்ள விடமாட்ட ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க. அது செல்போன் வழியா வரலாம், அல்லது நல்ல மாதிரி பேசுற மாதிரி வரலாம். என் குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருப்பாராக. கைகளை தட்டி அசுத்தங்கள் நுழையவே கூடாது. அசுத்தம் உள்ள நுழைய கூடாது. எங்கள் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். சில பேரை நீ நம்பி உள்ள விட்டுருக்கலாம். நம்பி உள்ள விட்டவனே குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு காரணமா இருக்கலாம். எல்லாத்தையும் புறம்பே தள்ளிட்டு, ஒருவேளை தப்பு நடந்திருந்தா அது மனைவியானாலும் கணவனானாலும் நான் சொல்றேன், அவங்கள புறம்பே தள்ளிடாதீங்க. மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரிய தவறுதான், மன்னிக்க முடியாத காரியமா இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட அசுத்தங்கள் எல்லாம் உள்ள நுழைந்து என்ன செய்யுதுன்னா சபையை மலட்டு தன்மையில வச்சிருக்கு. சபைக்கு இன்னைக்கு கூட்டம் நிறைய வருதே தவிர ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. தேவனுக்குள் புதிதாய் பிறந்து அந்த அந்த ரட்சிப்பின் கலிகூர்தல்ல வர்ற ஆத்மாவை பார்க்க முடியல. மலட்டுத்தன்மை. சபை ஒரு அர்ப்பணத்திற்குள் வந்து சேரட்டும். எழும்ப போகிற சாமுவேல்கள் வெறும் பிள்ளையாண்டானா இருக்க மாட்டார்கள், தீர்க்கதரிசியா. ஓ, தலைக்கு மேல கைத்தட்டி சொல்லுங்களேன். தேசத்தை அசைக்கிற சந்ததி, தீர்க்க தரிசன சந்ததி இந்த வாகைக்குள சபையிலே எழும்புவதாக. கர்த்தர் உங்கள் நடுவே அசைவாடுகிறதினால் நான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பை உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் பிள்ளையாண்டான் அல்லங்க, சபை ஒரு அர்ப்பணத்துக்குள்ள வந்து பார்க்கட்டும். அதைத்தான் சிம்சோன் தாயிட்டை ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளை உன் வயிற்றிலிருந்து வரப்போறவன் நசரேயன், அதனால நீ என்ன செய்யாத,
திராட்சை ரசம் குடிக்காத, மதுபானம் குடிக்காத உனக்குள்ள இருந்து பரிசுத்தவான் வருவான். அல்லேலூயா. பெற்றோருக்கு சொல்ற, நீங்க பரிசுத்தவானா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைக பரிசுத்த சந்ததியாய், தீர்க்க தரிசன சந்ததியாய், அர்ப்பணமுள்ள சந்ததியாய் எழுப்பித்தான் ஆவார்கள். ஓ, நல்ல கைகளை தட்டி இயேசுவேன்னு சத்தமிடு. இயேசுவே. நாங்கள் 3 சகோதரர்கள். கோயில்பட்டியில் என்னுடைய மூத்த சகோதரர் இருக்கிறார், 2வது சகோதரர் என்னோடு வந்திருக்கிறார். இன்னைக்கு 3 பேர் நாங்கள் ஊழியத்தில் இருப்பதற்கு தேவ கிருபைக்கு அடுத்தபடியான காரணம் எங்கள் பெற்றோர்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிற பெற்றோர்கள், தேவனுக்கு பயந்த பெற்றோர்கள், தேவனை கனம் பண்ணின பெற்றோர்கள். ஆகையினால் தான் இன்றைக்கு நாங்கள் 3 பேரும் ஊழியத்தில் நிற்க ஆண்டவர் உதவி செய்வோம். அல்லேலூயா. அர்ப்பணம் பண்ணிப்பா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்படியே மைனர் கொடுங்க. ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா, உம் சித்தம் செய்திட. ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா, உம் சித்தம் செய்திடத்தான். சரீரம் தேவனுடைய ஆலயம். சில வேண்டாத ஆசை, புகை பிடிக்கணும், சாராயம் குடிக்கணும், இந்த ஆசையெல்லாம் வந்துச்சுன்னா தூக்கி எறிஞ்சிடு. உன் சரீரத்தை நீ பாவத்துக்கு உட்படுத்தக்கூடாது. சினிமா பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், இடம் கொடுக்காத. உள்ள பிசாசு வந்து உட்கார்ந்துருவான். உன் உடல், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயம். அங்க தெய்வம் உனக்குள்ள வாசம் பண்ணணும். அசுத்தங்களை விட்டு வெளியே வந்துரு. அர்ப்பணத்தோடு அப்படி கை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா, உம் சித்தம் செய்திடத்தான். ஒரு வாழ்வுதான் உமக்காகத்தான் இசையா, உம் சித்தம் செய்திடத்தான். 3வதாக, நேரம் ஆயிட்டதுனால நான் 3வது சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது சொன்னேன், ஜெபிக்கும்போது வறட்டுத்தன்மை, வறட்டு வாழ்வு என்ன செய்து மாறுது. 2வது, அர்ப்பணிக்கும் போது மலட்டு வாழ்க்கை மாறுது. அல்லேலூயா. அது சபையின் வாழ்க்கையாக இருக்கட்டும், சபையினுடைய ஊழியமாகட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், இதில் ஒரு புதிய ஜீவன்கள் உண்டாகணும்னா நம்முடைய சரீரம் அர்ப்பணிக்கப்படணும். 3வது, குருட்டுத்தன்மை. வாசிக்கலாம். குருட்டு வாழ்வு. சொல்லுங்க. வறட்டு வாழ்வு, மலட்டு வாழ்வு, குருட்டு வாழ்வு. இதெல்லாம் மாறணும்னா யாரைத்தான் நோக்கி பார்க்கணும்? ஜெபிக்கணும், அர்ப்பணிக்கணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. மார்க் 10வது அதிகாரம் 46, 47 வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது திமேவியின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். கைத்தட்டி சொல்லுங்க. முன்னிலும் அதிகமாய், சத்தமா சொல்லுவோம். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார்.
குருடனா இருந்தான். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து கேளுங்க, கண்ணு தெரியுதா அப்படின்னு. இந்த கண்ணு நல்லா தெரியுது, உள்ள இருக்கிற கண்ணு எப்படி இருக்கு? அல்லேலூயா. அது தெரியனியா, அது மங்களாயிடக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஏலிக்கு அந்த கண்ணும் போயிட்டு வெளி கண்ணும் போயிட்டு, ரெண்டு கண்ணும் போனதுனால தப்பா தெரியல, பிள்ளைங்க பண்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. யார் என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டோம். உன் கண்ணு திறக்கப்படுவதாக. கைகளை அசைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை ஐயா எனக்கு ஒன்றும் முடியல, என் கண்ணு பல நாள் ஆயிட்டியா அடைக்கப்பட்டு, என் கண்ணின் பார்வை தெளிவெல்லாம் நான் இழந்து பல நாள் ஆயிட்டு, எங்க போறேன், எப்படி வாழ்றேன், ஒண்ணுமே தெரியல. நான் இன்னைக்கு சொல்றேன், விசுவாசத்தோடு இயேசு என்கிற நாமத்தை நோக்கி நீ கூப்பிடுவாய் என்றால் மறுபடியும் உன் கண்களை திறப்பதற்கு பரலோக தொடுதல் இந்த ராத்திரி வேளையிலே உன் மீது அசைவாடும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. அதனால தான் லவோதிக்கேயா சபையின் கதவுகளை ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார். அது குருட்டு சபையா மாறிட்டு அவர் தட்டி தட்டி சொல்லுகிற, கதவை திற, நான் வந்து உன் கண்ணை திறக்கட்டும். அல்லேலூயா. நீ கதவை திறந்து பாரு, உன் கண்ணு தானா திறக்கும். நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல மகிமை செலுத்தலாம். ஓ ஜீசஸ், எவ்வளவு பாழாய் போனதாய், எத்தனை ஆண்டு கணக்காக நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல கண் சொருகி போயிருந்தாலும் இந்த ராத்திரி வேளையிலே இங்கு அசைவாடி கொண்டிருக்கிற தேவனுடைய சமூகம் உன்னுடைய கண்களை மறுபடியும் தெளிவடைய செய்வதாக, மறுபடியும் ஒரு பார்வையை தருவதாக. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கண்ணு குருடா போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, முன்னிலும் அதிகமாக அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, முன்னிலும் அதிகமாக அவரண்டை நெருங்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், பவுலின் கண்களில் இருந்து செதில்கள் விழுந்தது போல இந்த ராத்திரி வேளையிலே உன்னுடைய கண்கள் தெளிவடையும்படி கர்த்தர் அன்றைக்கு அனனியாவை அனுப்பினார். இன்றைக்கு கர்த்தர் எங்களை அபிஷேகத்தை அனுப்பி இருக்கிறார். உன்னுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஹalleluya. கைகளை நல்லா தலைக்கு மேல தட்டி ஜீசஸ் 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 கண்களை திறந்தருளும் என் தேவா, கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும் என் தேவா, கண்களை திறந்தருளும். உம்மை நான் பார்க்கணும், உம் வார்த்தையை நான் தியானிக்கணும். உம்மை நான் பார்க்கணும், உம் வார்த்தைகளை நான் தியானிக்கணும். கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும். கிட்ட வர சொல்லி தொட்டார். சொல்லுங்க, தொட்டார். இவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், அவர் போய்கிட்டே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் வந்து சொன்னாருன்னு சொல்லி நானும் கூப்பிட்டு பார்த்தேன். அவர் போய்கிட்டே தான் இருக்காருயா, நிக்க மாட்டுக்காரையா. ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா உங்களுக்குன்னா, இயேசுவை திரள் கூட்டம் நெருக்கி, ஆமா, அவரை தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் எங்க போனாலும். இதுல இவ வேற சத்தம் போட்டு கூப்பிடுற. எல்லாரும் என்ன சொல்றாங்க? அமைதியா இருங்காங்க. ஆனா இவன் என்ன செய்யறான்? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்ப யோசித்து பாருங்க, இயேசு அப்படி போய்கிட்டே இருக்கிறார். திடீர்னு நின்றுட்டார். ஏன் நிற்கிறாருன்னா, திரள் கூட்டம் அவரை சுத்தி நின்னாலும் விசுவாசத்தோடு கூப்பிடுகிற அந்த ஒரு சத்தத்தின் மேல அவருடைய முழு கவனமும் இருக்கு.
உன் மேலதான் அவருடைய கவனம் இருக்கு. Hallelujah. விசுவாசத்தோட கூப்பிடுறவங்க மேல கைகளை நல்லா தட்டி இப்ப சத்தமா சொல்லுங்க, இயேசுவே. அப்படிங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப நான் கூப்பிடுறது அவர் செவிகள்ல கேட்கும். விசுவாசிக்கிறீங்களா? கண்கள் திறக்கப்படுறதுக்கான கிருபை இறங்கி வரும். அல்லேலூயா. எவ்வளவு சத்தமா கைகளை தட்டி இயேசுவே 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 என் சத்தம் கேட்கும் என் நேசரே. இயேசுவே இயேசுவே என் சத்தம் கேட்கும் இயேசுவே. ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை அவர் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நோக்கி பார்ப்பேன், பிரகாசம் அடைவேன், என் முகம் ஒருபோது என்ன செய்யாது. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. நல்லா தலைக்கு மேல கை தட்டி அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட போறோம். உங்களுக்காக நான் ஜெபித்து அப்படியே பாஸ்டருடைய கரத்துல கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். சொல்லுங்க, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும். அறைகள் அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, எந்த பகுதியில் உங்க பலவீனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. வரட்டு தன்மை மாறட்டும், மலட்டு தன்மை மாறட்டும், குருட்டு தன்மை மாறட்டும். நான் ஜெபிப்பேன்ப்பா, என்னை அர்ப்பணிப்பேன், விசுவாசிப்பேன். அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்கப்பா. செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைங்க கரம் உயர்த்தி கதறாங்கப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க செய்வதற்காக ஸ்தோத்திரம், கரம் படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடி வந்த ஜனங்கள் மீது மனதுருகி அவங்க மேல கைய வைத்து அனுப்புனீங்களப்பா. இப்போ உங்க கரம் படுகிறத உங்க பிள்ளைங்க உணரட்டும். நான் ஜெபிக்கிறேன், உங்க கரம் அவர்கள் மீது படுவதை உணரட்டும், ஒரு அற்புதத்தை பார்க்கட்டும், ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். என் ஜெபத்துக்கு பதில், இன்னைக்கு என்ன கர்த்தர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார், என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். கை தட்டி சொல்லுங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். இயேசுவுக்காய் வாழ்வேன். தேங்க்யூ அப்பா. கண்களை திறந்து
இங்க வெளிச்சத்தை உம்மை பார்க்க செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா. என் அருமையான பாஸ்டர் பிரின்ஸ் அவர்களை ஆசிர்வதியோ, கொடுத்த துணைவியார் ஆசிர்வதியோ, பிள்ளைகளை ஆசிர்வதியோ. இந்த பகுதிக்கெல்லாம் இந்த சபை ஒரு எழுப்புதல் மையமாய் மாறுவதாக. கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க. இங்க நடக்கிற ஜெபத்திற்கு அநேகர் தேடி வருவார்களாக. அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. இங்கிருந்து ஊழியர்கள் எழும்புவார்களாக, மிஷனரிகள் புறப்படுவார்களாக, சுவிசேஷகர்கள் புறப்படுவார்களாக. மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு நல்ல கைத்தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆமென். இன்னும் நல்ல பலத்தோடு ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ் பாஸ்டருடைய கரத்துல கொடுக்கிற இந்த பல்லவியை பாடி எல்லாம் நல்லா கைத்தட்டி பாடுவோம். வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கி